எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை எப்படியே சமைக்க வேண்டியது தான். அதுமாதிரி பச்சை மிளகாவும் வந்து காய்ச்சிருக்கு, பழுத்தது மட்டும் பறிச்சிக்க போகிறேன். இது வந்து நல்லா ரொம்ப நாள் காய்ச்சிது, இப்போ கொஞ்சம் டல்லாகிடுக்குது. பக்கத்து வீட்டில் வர டாக் வேறு குலைக்குது. இங்கே மாடிக்கு வந்தாலுமே நமக்கு பயம்தான். இந்த டாகை மேலே ஏறி வந்தாலுமே டாக் குலைக்கும். இந்த பச்சை மிளகாவும் பறிச்சிக்கிறேன் கீரைக்கு போடுறதுக்காக. அப்புறம் மாங்காய் பிஞ்சிலாம் வர விழுந்திருக்கு. இந்த தேங்காய் ஒன்று விழுந்திருக்கு, மாவிழு விழுந்தது. நேற்று கலெக்ட் பண்ணி வச்சேன், எடுத்துகிட்டு போய் மறந்துட்டேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன். கீழே ஒன்று விழுந்திருக்கு. சொடக்கு தக்காளி வேறு ஒன்று விழுந்து கிடக்கு. அது இந்த பலூன் தக்காளி. இது எப்படி இருக்குது பார்க்கலாம், பிரித்து பார்ப்போம். பெருசாக இருக்குது, ஆனால் அது இது கடிச்சிருக்க மாதிரி இருக்குது. நல்லா விளைஞ்சதாக இருந்தால் நல்லா இனிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே கீழே ஒன்று இருக்குது, இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. கீழே நிறைய விழுந்திருக்கு, எடுத்துக்கிறேன். மரத்துலலாம் மாங்காய் காய்ச்சிருக்கு நல்லா. இப்போ மாங்காய் சீசன்னால நல்ல காய் இருந்திருக்கு. அதே சமயத்தில் கீழேயும் நிறைய குட்டி இருக்குது. இப்போ நான் பறிக்கலை, இப்போ எனக்கு தேவையில்லைனால பறிக்கலை. இன்னும் கொஞ்சம் பெருசாக விட்டுன்னுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து மாடியில் தண்ணி ஊற்றுற வேலை இல்லை, ஏன்னா இன்றைக்கி மழை பெஞ்சதுனால. இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சது. இந்த ஒரு காய் மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. இது நமக்கு தேவையில்லாத காய், இந்த அடிபட்டுருக்கனால தேவையில்லாத அப்படி போட்டுருவோம். ஸோ இன்றைக்கி மாடி கலெக்ஷன் இன்றைக்கி இதை தான். இந்த இந்த பழுத்த மிளகாவை வந்து நான் காய வச்சுருவேன். காய வச்சு இதை வந்து காஞ்ச மிளகாவுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். சங்குப்பூ வந்து ஏற்கனவே பறிச்சிட்டோம் காலையிலே வந்து. இது இப்போ மட்டும் ஒரு பூ மட்டும் பறிக்காமல் இருந்தது, அதனால இந்த ஒரு பூவும் எடுத்துகிட்டு போகிறேன் சாமிக்கு வைக்கிறதுக்கு. சனீஸ்வரருக்கு வைப்பேன், கோயிலில் கொண்டு வைப்பது. இது மணத்தக்காளி கீரை நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு, ஆனால் அது இன்றைக்கி சமைக்கலை. இது இன்னொரு நாள் தான் எடுக்கணும். நல்லா செழிப்பாக அந்த மணத்தக்காளி வளருது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இது இயற்கையாக வளர்க்குறதுனால இந்த உரம், இந்த இது இயற்கை உரத்துலேயே வளருது. மருந்துலாம் நம்ம போடாமல் வளர்க்குறதுனால இது ஒரு சத்தானது. நம்ம அதனால் வீட்லேயே நம்ம காய்கறியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பயிர் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிட்டால் நல்லது.